திருச்சபைன்னு வீடு வீடு தெருவுக்கு தெரு பெருகி இருக்கு. எந்த திருச்சபை? சிஎஸ்ஐ காரர் ஆர்சியை பார்த்து கேவலமா பேசுறார், ஆர்சி காரரை பார்த்தா பெந்தேகோஸ்காரர் கேவலமா பேசுறார். ஆண்டவரை பார்க்கிற திருச்சபை எங்கே இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். எங்கே இருக்கிறது? ஒட்டுமொத்தமாக ஒரு திருச்சபை சொல்லுங்க பாப்போம். கட்சிகள் தான் இந்தியாவில் பெருகிறது என்று பேசாதீர்கள். நாம் உடைந்தது மிக அதிகம், மிக அதிகம். வந்தவர்கள் மிக குறைவு. டானிஷ் மிஷன், அமெரிக்கன் மிஷன் 4-5 தான் இருந்தது. ஆளாளுக்கு உடைச்சு ஏரியாவா பிரிச்சுக்கிட்டு இருக்கமே, என்ன காரணம்? கிறிஸ்தவம் பேசுகிறோமா அல்லது உங்களுக்குள்ளே ஜாதிகள் இருக்கிறதா? யூதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீனர் என்றும் இல்லை, எல்லாம் தான் இருக்கு. ஜாதிகள் கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொல்லுங்கள் பாப்போம். நீங்கள் எப்போது ஜாதியோடு நிற்கிறீர்களோ அங்க கிறிஸ்து இல்லையே, என்ன தெய்வ பயம் உங்களுக்குள்ள வந்துச்சு? இந்த கேள்விக்கு மட்டும் தயவு செய்து பதில் சொல்லுங்க. இறையியல் கல்லூரியில் படிக்கிறவர்கள் பேர்ல எனக்கு தனியான மரியாதை உண்டு. நீங்கள் எல்லாம் பாஸ்டர்கள் ஆகும்போது நன்றாக இருக்கிறீர்கள், கரஸ்பாண்டன்ட் ஆகும்போது ஏன் மாறுகிறீர்கள்? இந்த கேள்விக்கு நீங்க தயவு செய்து பதில் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை நீங்க கோயில்ல நின்று பேசும்போது முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த பெண் ஒரு டீச்சர், அவர் நம்முடைய சபையின் அங்கத்தினர். அன்னைக்கு பேசுகிற வார்த்தைகளில் ஆண்டவர் தெரிகிறார். ஆனால் சாயந்தரம் போய் 1 மாதம் எனக்கு மெட்டர்னிட்டி லீவ் வேணும்னா அவர் பேசுகிற பேச்சு, அவர் பேசினா பரவாயில்ல, ஒரு வீட்டம்மா பேசுது, ஐயா இப்ப பார்க்க முடியாது. ஐயாவை பார்க்கறதுக்கு தானே சபையில் அவர் இருக்கிறாரு. என்றைக்கு சபைகளோடு நிறுவனங்கள் சேர்ந்ததோ அன்றைக்கு சபைகள் கிறிஸ்தவத்தை மறந்தன. உண்மையாது. ஊழியம் செய்பவர் ஊழியம் மட்டும் செய்யணும். ஒரு செருப்பை கூட நீ எடுத்துட்டு போக கூடாது. ஒரு சின்ன ஒட்டி இருக்கிறத தட்டி விட்டுட்டு போகணும்னு ஆண்டவர் சொன்னார். என்ன செய்கிறோம் நாம்? அத்தனையும் ஆஸ்பத்திரியும் கெடுத்துட்டோம், அத்தனையும் கெடுத்துட்டோம். நீங்க என்னவா பேசுறீங்க? கிறிஸ்தவர்கள் சரியா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க யாரு கூட சண்டை போடுறதுல. கிறிஸ்தவருக்கு எதிரி கிறிஸ்தவன் தான், வேற யார் வர வேண்டாம். எல்லாம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை வழக்கு மன்றங்களுக்கு போங்கள். கிறிஸ்தவருக்கு எதிராக வழக்கு போட்டவர்கள் அந்நியர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் மட்டுமே. லட்சமாக செலவு பண்ணுகிறார்கள் அடியாட்களுக்கும் வக்கீல்களுக்கும். எங்கேயும் பிரச்சனை பண்ணுவதற்கு கிறிஸ்தவர்கள் போகக்கூடாது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு, அப்போது உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் என்று படித்த கிறிஸ்தவன் எதற்காக முதியோர் இல்லத்துக்கு அம்மாவை அனுப்பினான்? உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா நீ உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண. 10 கற்பனையில ஒண்ணியாது. 10 கட்டளைகள் மோசேக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்தது. என்ன கிழிச்சு இருக்கிறோம் நாம? அன்னை தெரசா ஒரு உண்மை கிறிஸ்தவர், ஸ்டெயின்ஸ் மனைவி உண்மை கிறிஸ்தவர். அவர்கள் தான் இந்தியாவிலே கிறிஸ்தவர்களை அடையாளம் காட்டியவர்கள். அப்படி கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் காட்ட முடியும் சொல்லுங்க பாப்போம். அதனால் தான் இந்தியாவை சாதாரணமா நினைக்காதீங்க. மகாத்மா காந்திக்கு பிறகு அந்த பீரங்கி வண்டியை இந்தியா அன்னை தெரசாவுக்கு மட்டும் தான் கொடுத்தது, தெரியுமா? சாதாரண நாடு அல்ல இது. மகாத்மா காந்தியை ஏற்றி சென்ற அமரரான போது வந்த பீரங்கி வண்டி அன்னை தெரசாவுக்கு வழங்கப்பட்டது. காரணம் அவர் கிறிஸ்தவர் என்பதல்ல, அவர் ஒரு சரியான இந்தியர், மக்களை நேசிக்கிற ஒரு அருமையான கிறிஸ்தவர் என்பதால். தயவு செய்து புரிஞ்சுக்க. யோனாவுக்கு போக சொன்ன இடம் எது? நினிவே. போன இடம் எது? தர்ஷீஷுக்கு போற கப்பல் ஏறார். ஆகாயத்திலே நான் இருந்தாலும் பூமியில படுக்கை போட்டாலும் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன்னு தெரியும். அதனால அவர் தர்ஷீஷுக்கு போகிற கப்பல் ஏறினார். ஏறி போகும்போது கடல் கொந்தளிச்சது. இவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடித்த பிறகு அவன் அப்பவாவது அவன் என்ன சொல்றான் வசனம் பாருங்க. யோனா 1:9. நான் எபிரேயன். நீ யாருன்னு கேக்குறாங்க. நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். எவ்வளவு பெரிய புரட்டு! எதுல இருக்கு? நீ போக சொன்ன ஊரை விட்டு கப்பல்ல இருக்க. இப்படித்தான் பல கிறிஸ்தவர்கள் என்ன செய்தாலும் நான் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லிக் கொள்கிறார். ஒவ்வொருவருக்கும் உள்ளுக்குள்ளே இருப்பது மனசாட்சி. அதை கேட்டு பாருங்கள். நாம் கிறிஸ்தவர்களா, பெயர் கிறிஸ்தவர்களா, திருநாள் கிறிஸ்தவர்களா, உண்மையான கிறிஸ்துவை அறிவிப்பவர்களா என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.